ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா blood grouping RH டைப்பிங் டியூப் மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வயர்ட் மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். யாருக்கு blood group பார்க்க போகிறோமோ அவங்களோட பிளட்டு EDTA மிக்ஸ்டு பிளட், EDTA ஆன்டிகோகுலேட்டட் பிளட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரியாவயல்ஸ், டிஸ்போசபிள் டெஸ்ட் டியூப்ஸ், எல்லாமே எல்லா மெட்டீரியல்ஸும் டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி மெட்டீரியல்ஸாக இருக்கணும். எல்லாமே டிஸ்போஸ் பண்ணுறதாக இருக்கணும், ஒன் யூஸாக இருக்கணும் லேபார்ட்ரிக்கு பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பிப்பெட்ஸ், நார்மல் சலைன், ஐசோடோனிக் சலைன் சொல்லுவோம், 0.9% சோடியம் குளோரைட் நார்மல் சலைன், அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் blood grouping reagent, ஸ்மால் டிப்ஸ், லார்ஜ் டிப்ஸ், மைக்ரோ பிப்பட் டிப்ஸ் மிக்சிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளட்டு சாம்பிள் எடுக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்புறம் ஸ்லைட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டியூப் மெத்தடில் பார்த்ததை நம்ம மேக்ரோஸ்கோப்பிக்காக பார்த்ததை மைக்ரோஸ்கோப்பிக்கலாக செக் பண்ணுறதுக்காக ஸ்லைடு கவர் ஸ்லிப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிளட்டை எடுத்துக்குவோம். பிளட்டை எடுத்துகிட்டு அதில் 3/4 சலைன் ஃபில் பண்ணிக்கணும். அந்த டியூப்பில் 3/4 சலைன் ஃபில் பண்ணிக்கணும். அதாவது 3 to 5% செல் சஸ்பென்ஷன் ரெடி பண்ண போகிறோம். நம்ம 3 to 5% செல் சஸ்பென்ஷன்னா இப்போ 5 ml 5% அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 100 mlக்கு சலைனுக்கு 5 ml, 100 ml சலைன்னு வச்சுக்கிட்டோம்னா 5 ml பிளட். அதே மாதிரி 5 ml சலைன் வச்சுக்கிட்டோம்னா 0.5 ml பிளட் எடுத்து நம்ம செல் சஸ்பென்ஷன் மிக்ஸ் பண்ணிக்கணும், ரெடி பண்ணிக்குவோம். இதுக்கு தான் பிளட்டை எடுத்துகிட்டு 3/4 சலைனை ஃபில் பண்ணிவிட்டு ஈக்குவல் பேலன்ஸ் வச்சு சென்ட்ரிஃபியூஜ் போட்டுக்கிறோம். 2000 RPM 5 minutes. RPM டைமிங் ஆப்ஷனல் தான். மேக்ஸிமம் 5 minutesக்கு மேலே போகாது, அதுக்குள்ளே செப்பரேட் ஆகிடும் செல்ஸு. இதே மாதிரி 3 times நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி சலைன் 3/4 ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணிக்கிட்டு கேப் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் அமௌண்ட் பேலன்ஸ் டியூப் எடுத்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணிக்கிறோம். 2000 RPM 5 minutes பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் டியூப் வச்சு சென்ட்ரிஃபியூஜ் போடுறோம். பேலன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா இம்பேலன்ஸாக இருந்துச்சுன்னா சென்ட்ரிஃபியூஜ் ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம எவ்வளோ அளவு பிளட் எடுக்கிறோமோ அந்தளவு ஈக்குவல் பேலன்ஸ் அனதர் பிளட் டியூபோ அல்லது வாட்டரோ ஃபில் பண்ணி பேலன்ஸ் போடணும். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம முன்னே ஃபஸ்ட்டு போட்டது பிளட்டை அப்படியே மெஷர் பண்ணாமல் அப்படியே போட்டு நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு குரூப்பிங் பார்க்குறதுக்கு நமக்கு இவ்வளோ தான் செல் சஸ்பென்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம இந்த 0.5 ml பிளட்டும் ப்ளஸ் 5 ml சலைன் இந்த மாதிரி எடுத்தும் போட்டுக்கலாம். நமக்கு தேவை பிளட் செல்ஸ், அதாவது வாஷ்டு ரெட் பிளட் செல்ஸ், அவ்வளோதான். அது எவ்வளோ அளவாக இருந்தாலும் சரி. பட் ப்ரொசீஜருக்காக நான் சொல்கிறதுக்காக உங்களுக்கு அளவோடு சொல்கிறேன். இப்போ நீங்கள் 1 ml பிளட் இருக்குன்னா 1 ml கூட வாஷ் பண்ணிக்கலாம். 0.5 ml தான் பிளட் இருக்குன்னா 0.5 ml வாஷ் பண்ணிக்கலாம். 3 times வாஷ் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் 3 times வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல் ப்ராடக்டை எடுத்து அந்த ரெட் செல் சஸ்பென்ஷனை மட்டும் எடுத்து அதில் நம்ம குரூப்பிங் போடணும். இது 2000 RPM 3 minutes விட்டுருக்கோம். ஏன்னா பிளட்டு நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம். 0.5 ml பிளட்டு 5 ml சலைன் போட்டிருக்கோம். அதனால் நம்ம ஆர்பிஎம்மும் மினிட்ஸும் கம்மியாக விட்டுருக்கோம். நமக்கு இதெல்லாம் கணக்கு இல்லை. நமக்கு செல்ஸ் செட்டில் ஆகிட்டு
செல் வந்து கரெக்டாக செட்டில் ஆகிட்டு ரெட் செல்ஸ் வந்து நல்லா செட்டில் ஆகிருக்கணும். மேலே இருக்கிற அந்த வந்து பிளாஸ்மாலாம் வாஷ் அவுட் ஆகிருக்கணும். அதுதான் நமக்கு தேவை. பியூர் ரெட் செல்ஸ் தான் தேவை. அது நமக்கு இருந்தால் போதும். நம்ம பர்ஃபெக்டான ஒரு பிளட் குரூப்பிங் அண்ட் ஆர்ஹெச் டைப்பிங், இது வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. குரூப்பிங்க்கே இதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட் மெத்தட். ஸ்லைடில் பார்க்கும்போது கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 to 3 மினிட்ஸில் ட்ரை ஆகிடும். அதை நம்ம ரீசெக் கூட பண்ணி பார்க்க முடியாது. வீக் ஆன்டிபாடிஸ் இருந்தாலும் நல்லா பைண்ட் ஆகி ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் வந்து நமக்கு சில இது வந்து வீக்காக இருக்கும்போது அது லேட்டாக தான் தெரியும். இதே டியூப்பில் இருக்கும்போது நம்ம அதை வச்சு கூட பார்த்துக்கலாம். 1/2 hour 1 hour கூட இன்குபேட்டரில் வச்சு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த சென்ட்ரிஃபியூஜ் ஆஃப்டர் சென்ட்ரிஃபியூஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த சூப்பர் நேட்டண்ட்டை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும் எடுத்து. அதாவது அந்த பிளாஸ்மா ப்ளஸ் அன்னவுன் மெட்டீரியல் இதெல்லாம் வந்து டிஸ்கார்ட் ஆகிடும். அந்த சூப்பர் நேட்டண்ட்டை ஃபுல்லாக டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம சலைன் போட்டு 3/4 சலைன் போட்டு 2வது வாஷ் போடுறோம். அதுக்கப்புறம் 3வது வாஷ் போடுறோம். 3 times வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ப்ளட் குரூப்பிங் போடுறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ளட் குரூப்பிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இது கொடுக்கறதுல தான் பேஷண்ட்டோட இது எந்த அளவுக்கு நம்ம வந்து அக்யூரேட்டாகவும் கரெக்டாகவும் டெடிக்கேட்டடாகவும் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு குரூப் மாறிடுச்சுன்னா ஒரு பேஷண்ட்டோட உயிரே கூட போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நோ எக்ஸ்கியூஸ் அப்படின்ற ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா ப்ளட் குரூப் தான். இந்த ப்ளட் குரூப்பில் நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், பிஸியில் பண்ணிட்டேன், மறந்து போய் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா ப்ளட் குரூப் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ப்ளட் டெஸ்ட்டு. இது டெஸ்ட் என்னமோ சின்ன டெஸ்ட்டுன்னு தான் சொல்கிறோம். ஆனால் இது வந்து மாறி கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பேஷண்ட்டோட உயிரே போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த ப்ளட் குரூப் எல்லா டெஸ்ட்டுமே டெடிக்கேட்டடாக தான் பண்ணணும். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான டெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆஃப்டர் தேர்ட் வாஷ் முடிஞ்ச உடனே டியூப்பை வெளியில் எடுத்துகிட்டு சூப்பர் நேட்டனை டிஸ்கார்ட் பண்ணிடணும். சூப்பர் நேட்டனை கேர்ஃபுல்லாக டிஸ்கார்ட் பண்ணணும். செல்ஸும் அந்த வாஷும் மேலே இருக்கிற சூப்பர் நேட்டனும் மிக்ஸ் ஆகாதபடி டிஸ்கார்ட் பண்ணிடணும். டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு 3 டியூப்ஸ் எடுத்துக்கணும். அதாவது டிஸ்போசபிள் டியூப்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, ரியா வயல்ஸ், அந்த 3 டியூப்ஸ் எடுத்துகிட்டு லேபிளிங் பண்ணிக்கணும். டியூப்ஸ் எடுத்து லேபிளிங் பண்ணிக்கணும். ஏ, பி, டி. ஏங்கிறது ஆன்டி ஏ, பிங்கிறது ஆன்டி பி, ஆன்டி ஏ ரியேஜன், ஆன்டி பி ரியேஜன், ஆன்டி டி ரியேஜன். இந்த 3 ரியேஜென்ட்டும். இதில் ஆன்டி டி அப்படின்றது அதை நெகட்டிவாக பாசிட்டிவாக குரூப்பு அப்படின்னு பார்க்குறது தான், ஆர்ஹெச் டைப்பிங் பார்க்குறது தான் ஆன்டி டி. அதுக்கான ரியேஜன் தான் ஆன்டி டி. ஆர்ஹெச் பார்க்குறது ஆன்டிடின்னு சொல்லுவோம். இந்த 3 டியூப்ஸ் எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா, அதில் ஏல வந்து ஆன்டி ஏ ரியேஜன் 1 ட்ராப், பியில் வந்து ஆன்டி பி ரியேஜன் 1 ட்ராப், டியில் வந்து ஆன்டி டி ரியேஜன் 1 ட்ராப். அதாவது எப்பயுமே ப்ளட் குரூப்பிங் ரியேஜென்ட்டும் ப்ளட்டும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கணும். 1 ட்ராப் ரியேஜென்ட்னா 1 ட்ராப் ப்ளட் குரூப்பிங் ரியேஜென்ட் எடுத்துக்கணும். அதுதான் வந்து ஈக்குவலான ஒரு மிக்சிங்காக இருக்கும். ஈக்குலிப்ரேஷன் சொல்கிறோம் அதை வந்து. அதாவது அதில் உள்ள ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் பைண்ட் ஆகி நமக்கு வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் ஆகி கிளம்பிங் வரும், அக்ளூட்டினேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த அக்ளூட்டினேஷன் ஃபார்ம் ஆகிறத வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ்னும் ஏ குரூப் பி குரூப்னு சொல்லி கொடுக்குறோம்.
இதோட இன்டர்பிரிட்டேஷன் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஓ குரூப்னால் எப்படி இருக்கும், பி குரூப்னால் எப்படி இருக்கும், ஏபினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரூப்பிங் ரியேஜன் ப்ளஸ் பிளட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கையில் ஷேக் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு மேக்ரோஸ்கோப்பிக்காக பார்க்கணும். இப்படி நம்ம வாஷ் பண்ணி போடும்போது ரியாக்ஷன் சீக்கிரமாகவே வந்துடும். அப்படி சீக்கிரமாக ரியாக்ஷன் வரல, நெகட்டிவ் மாதிரி தெரியுது பிளட் குரூப்பு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 30 minutes வந்து 37 degree Celsius இன்குபேட்டரில் இன்குபேட் பண்ணிடுங்க. இன்குபேட் பண்ணிட்டீங்கன்னா அதாவது கோல்டு ஆன்டிபாடிஸ் அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு 37 degreeயில் வைக்கும்போது அந்த ஆன்டிபாடிஸ் ரியாக்ட் ஆகி கரெக்டான குரூப் நமக்கு தெரியும். சரிங்களா? கோல்டு ஆன்டிபாடிஸ், வார்ம் ஆன்டிபாடிஸ்ன்னு இருக்குது, வீக் ஆன்டிபாடிஸ்னும் இருக்குது. இப்போ பேபிஸ்க்கு கார்ட் பிளட்லாம் எடுத்து போடுறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த கார்ட் பிளட்டில் வந்து வீக் ஆன்டிபாடிஸ் இருக்கும் பேபிஸ்க்கு. சில பேபிஸ்க்கு டெவலப் ஆகியிருக்காது. டெவலப் ஆகாமல் அப்படி வீக் ஆன்டிபாடிஸ் இருக்கும்போது சரியாக ரியாக்ஷன் வராது. அப்போ இன்குபேட்டரில் வச்சு 1/2 hour விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணணும்.